அனைவருக்கும் வணக்கம். நம்ம கோயம்புத்தூர் ரியல் எஸ்டேட் சேனல் இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கோயம்புத்தூர் வேடப்பட்டி ஐயாவு நகர்ல ஒரு 55 லட்சத்துல ஒரு 2 பிஹெச்கே வீடு சேல்ஸ்க்கு வந்திருக்கு. இந்த வீட்டோட எலிவேஷன் பாருங்க எவ்வளவு பிரம்மாண்டமா அழகா கொடுத்துருக்காங்கன்ட்டு. 1.25 சென்ட்ல இவ்வளோ அழகான ஒரு வீடு நமக்கு சேல்ஸ்க்கு வந்திருக்கிறது ஆச்சரியமா தான் இருக்கு. வாங்க உள்ள பார்ப்போம். அழகான ஒரு கார் பார்க்கிங் போர்ட்டிகோ கொடுத்துருக்காங்க. அதுபோக சுத்தி வர நடந்து வரதுக்கு நமக்கு செட் பேக்கும் கொடுத்துருக்காங்க. வீட்டை சுத்தி நம்ம கிளீன் பண்றதுனாலோ ஏதாவது யூட்டிலிட்டினாலோ நம்ம போயிட்டு வந்துக்கலாம். ப்ளஸ் உள்ள டைல்ஸ் எல்லாமே 3D பிரிண்டர் டைல்ஸ்ல அழகா டிசைன் பண்ணியிருக்காங்க கார் பார்க்கிங் போர்ட்டிகோவுக்கு. வாங்க நம்ம உள்ள கார் பார்க்கிங் போர்ட்டிகோவில் வந்து மேலே ஒரு 2 ஸ்டெப் மேலே ஏறி வந்தோம்னா கிழக்கு பார்த்த வாசல்ல மெயின் டோர் ப்ரொவிஷன் பண்ணியிருக்காங்க. நல்ல பிரிண்டட் டோர் தாங்க, சூப்பராக இருக்கு. உள்ள ஹால் வந்தோம்னா நல்ல கிராண்டாகவே கொடுத்துருக்காங்க. ஹால்லையுமே ஒரு டிவி யூனிட்டும் ப்ரொவிஷன் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி இந்த ஸ்டேர் கேஸ் என்ன ஸ்டேர் கேஸுங்கிறனால ஸ்டேர் கேஸ் இருக்கிற அடியில் இருக்கிற ஏரியா யூட்டிலிட்டிக்காக விட்டுருக்காங்க. யூபிஎஸ்க்கு ப்ரொவிஷன் பண்ணிக்கலாம். மெயின் ஹாலுக்கும் பெட்ரூமுக்கும் காமனாக டாய்லெட் விட்டுருக்காங்க. ஃபர்ஸ்ட் நம்ம பெட்ரூம் பார்ப்போம். பெட்ரூமும் பார்த்தீங்கன்னா ஹால்ல இருந்து வந்த உடனே ரீசெண்டான ஒரு சைஸ்ல நல்லா அழகாகவே கொடுத்துருக்காங்க. பெட்ரூமுக்குமே வார்ட்ரோப் அடிச்சு தந்திருக்காங்க. வார்ட்ரோப்பும் பிவிசி டோர் பேனலோட பண்ணியிருக்காங்க. கடப்பாக்கல் செல்ஃபும் போட்டிருக்காங்க. ப்ளஸ் மேலே எல்லாமே லாஃப்ட் க்ளோஸர் பண்ணுறதுக்காக டோர் பொசிஷனும் கொடுத்துருக்காங்க. இங்கே பெட்ரூம்ல இருந்து டோர் ஓப்பன் பண்ணுற மாதிரி ஜன்னல் கொடுத்துருக்காங்க. மேக்ஸிமம் எல்லா பக்கம் ஸ்லைட் டோர் தான் இருக்கும். இங்கே டோர் பேனலே கொடுத்துருக்காங்க. வாங்க நம்ம கிச்சன் யூனிட் பார்ப்போம். மெயின் ஹாலில் இருந்து ஸ்டேர் கேஸ் போகிற வழியில் கிச்சன் பார்த்தீங்கன்னா இங்கே கொடுத்துருக்காங்க. கிச்சன் வித் டைனிங்கோட இருக்கு. கிச்சன் ஏரியா பார்த்தீங்கன்னா டேபிள் டாப் மண்ணில் மார்பிளில் போட்டு சிலிண்டர் வைக்கிறதுக்கும் ப்ரொவிஷன் கொடுத்து ஒரு சிம்பிளான ஒரு மாடுலர் கிச்சனும் ப்ரொவிஷன் பண்ணியிருக்காங்க. பொருள் எல்லாமே உள்ள வச்சுக்கிற மாதிரி டோர் க்ளோசர் ஆப்ஷன் கொடுத்து மேலே லாஃப்ட்டுமே டோர் க்ளோசிங்கோட பண்ணியிருக்காங்க. வென்டிலேஷனுக்கு ப்ளஸ் சிம்னி போடுறதுக்காக மேலே உங்களுக்கு ஒரு ஜன்னல் மாதிரி கொடுத்துருக்காங்க. அந்த வென்டிலேட்டர் ஆப்ஷன்லேயே சிம்னியும் நம்ம ப்ரொவிஷன் பண்ணிக்கலாம். ப்ளஸ் ஃப்ரிட்ஜ் வைக்கிறதுக்கு இந்த இடத்துல ஒரு ஸ்பேஸ் விட்டு அதுக்குண்டான ப்ளகின்ஸும் போட்டிருக்காங்க. டைனிங் ஏரியா பார்த்தீங்கன்னா ஒரு 4 பேர் உட்காந்து சாப்பிட்ற அளவுக்கான இடம் கொடுத்து ப்ளஸ் வாஷ் பேஷனும் இங்கே ப்ரொவிஷன் ஆகிருக்குங்க. பெட்ரூம்லேருந்து நம்ம வெளியே வரும்போது பார்த்தீங்கன்னா ஹாலுக்கும் பெட்ரூமுக்கும் சென்ட்ரா ஒரு சின்ன ஒரு காமன் டாய்லெட் ப்ரொவிஷன் பண்ணியிருக்காங்க. காமன் டாய்லெட்டுமே பார்த்தீங்கன்னா ஹேண்ட் ஷவரு, வெஸ்டர்ன் டைப் யூனிட்டு ப்ளஸ் உங்களுக்கு எல்லா விதமான மிக்சரும் கொடுத்து பிரிண்டட் டைல்ஸோட நல்ல கிரிப் டைலும் போட்டிருக்காங்க. ஸ்லிப்பே ஆகலை, நீட்டாக இருக்கு. மேலே போகிறதுக்கு ஸ்டேர் கேஸுமே பார்த்தீங்கன்னா கிரானைட்டில் ப்ரொவிஷன் பண்ணியிருக்காங்க. ஹேண்ட் ரைல்ஸுமே ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் ப்ரொவிஷன் பண்ணி கொஞ்சம் டீசெண்டாக மேலே வர மாதிரி இடம் கொடுத்துருக்காங்க. நல்லா கர்விங்ஸும் கொடுத்துருக்காங்க. திரும்புறக்கும் நல்லா வசதியாக இருக்குது. மேலே வந்தோம்னா ஒரு சின்ன ஒரு ஹால் ஃபயர் கொடுத்துருக்காங்க. ஒரு சின்ன லிவிங் ஹாலே இருக்குது. ப்ளஸ் இது ஒரு ஷோகேஸ் ரேக்கும் வச்சுருக்காங்க. பூஜா செல்ஃபாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். அது நம்மளோட விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி பண்ணிக்கலாம். வாங்க நம்ம உள்ள பெட்ரூம் பார்ப்போம். பெட்ரூமுக்குமே டோர் அழகான ஒரு பொசிஷன் கொடுத்து டீசெண்டாக யூனிக்கான எம்ப்ளம்ஸ் எல்லாம் வச்சுருக்காங்க. அதில் நல்லா இருக்கு. மேலே மாஸ்டர் பெட்ரூமுங்க 10க்கு 16ல் நல்ல கிராண்டான ஒரு மாஸ்டர் பெட்ரூம் ப்ரொவிஷன் பண்ணி பெட்ரூமில் ஒரு அழகான ஒரு செல்ஃபும் கொடுத்துருக்காங்க டோர் க்ளோசர் ஆப்ஷனோட. அது போக கீழே பார்த்த மாதிரியே ஒரு வார்ட்ரோப் செட்டப்பும் பண்ணியிருக்காங்க. கடப்பாக்கள் போட்டிருக்காங்க. மேலே லாஃப்ட் எல்லாமே டோர் க்ளோசர் ப்ரொவிஷன் பண்ணி 2 பக்கம் இருக்கு. வித் அட்டாச் டாய்லெட்டும் இங்கே ப்ரொவிஷன் ஆகிடுதுங்க. டாய்லெட்டும் கொஞ்சம் டீசெண்டாக யூனிக்காக இருக்குது. கொஞ்சம் நல்லா பெருசாகவே கொடுத்துருக்காங்க. வெஸ்டர்ன் டைப்பில் இருந்தாலும் மேலே இவங்க சோப் ட்ரே வைக்கிறதுக்காக தனியாக இடம் விட்டுருக்காங்க. வென்டிலேஷனுக்கு மேலே யூபிவிசி ப்ரொவிஷனோட ஒரு டோர் ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. கீசர் பாயிண்ட்டும் கொடுத்து நல்ல தண்ணி உப்பு தண்ணி மிக்சரும் கொடுத்து எல்லா ஆப்ஷனும் இதில் இருக்குங்க. வாங்க நம்ம வெளியே பால்கனி வழியில பார்ப்போம். பெட்ரூம்ல இருந்து நம்ம வெளியே வந்தோம்னா அந்த ஸ்டேர் கேஸ் வர லிவிங் ஹால் தாண்டி ஒரு சின்ன பால்கனி ஏரியா செட்டப் கொடுத்துருக்காங்க. இந்த பால்கனி ஏரியாவை நீங்கள் யூட்டிலிட்டியாகவும் பயன்படுத்திக்கலாம். அங்கே துவைக்கிற கல் இவங்களே போட்டு தந்திருக்காங்க. ப்ளஸ் வாஷிங் மிஷின் வைக்கிறனால வெளியே வச்சுக்கலாம். மேலே ஓப்பன் ஸ்டெரஸ் போகிறதுக்கு ஸ்டீல் லேடர் ப்ரொவிஷன் பண்ணியிருக்காங்க. ஸ்டீல் லேடருமே ஏறுறதுக்கு தகுந்த மாதிரி நல்லா ஸ்பேசியஸாக தான் கொடுத்துருக்காங்க. வாங்க நம்ம மேலே போய் பார்ப்போம். மேலே ஓப்பன் டெரஸில் 2 வாட்டர் டேங்க் ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. நல்ல தண்ணிக்கும் உப்பு தண்ணிக்கும் 1000 லிட்டர் 500 லிட்டர்னு ப்ரொவிஷன் பண்ணியிருக்காங்க. ப்ளஸ் சுற்றி வேற பார்த்தீங்கன்னா நல்லா காமனான ரெசிடென்சியல் ஏரியாவில் வெல் கம்யூனிட்டியோட ப்ளஸ் ரொம்ப அமைதியான சுற்றுச்சூழலில் க்ரீனரியாக இருக்குங்க. இந்த வீட்டோட ஃபுல் டீட்டெயில்ஸை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். மறக்காமல் இந்த வீட்டை வந்து விசிட் பண்ணுங்கள். நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.